ஹலோ காய்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நாம் 3D பிரிண்டட் விநாயகர் சிலையை வச்சு சாமி கும்பிட போகிறோம். ஸோ அதுக்காக புதுசாக ஒரு விநாயகர் சிலை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், அதுவும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்ஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காகனா சாமியோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணால் தான் வந்து பிரிண்ட் ஆகும், இல்லைனா வந்து ஏரில் பிரிண்ட் ஆகிட்டு உங்களுக்கு சரியாக பிரிண்ட் ஆகாது. ஸோ நிறைய இடத்துல நாங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி கை வர இடத்துல, ஸோ இந்த இடத்துல, அப்புறம் இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே அந்த மாதிரி நிறைய இடத்துல சப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணால் தான் வந்து பிரிண்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் சப்போர்ட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இது ரிமூவ் பண்ணலாம். ஸோ பொறுமையாகவே ரிமூவ் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக பண்ணோன்னா வேறு ஏதாச்சும் ஒரு பார்ட் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பொறுமையாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆர்கானிக்காக வந்து பிள்ளையார் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்கானிக் பிளாஸ்டிக் PLA. ஸோ இது வந்து நம்ம வந்து ஈஸியாக டீக்ரேட் ஆகும், அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப்பும் வரும். ஸோ இப்போது நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து இதனால் வந்து நீங்கள் லாங் லைஃப் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இதை வாட்டரில் சொல்யூபிள் பண்ணணும்னு நினச்சா கூட இது வந்து வாட்டரபிளில் சொல்யூபிளாக தான் இருக்கும். ஸோ ஹாட் வாட்டரில் நீங்கள் இதை போட்டிங்கன்னா அப்படியே வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கை வச்சு அமுக்குனிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால் மாதிரி ஆக்கிடலாம் இதை. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது சொல்யூபிள். ஸோ இது வந்து ஆர்கானிக் அண்ட் என்விரான்மெண்ட் சேஃப். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு மேக்ஸிமம் பெரிய பெரிய சப்போர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு விநாயகரோட சிலையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எந்த பார்ட்ஸும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா அடிஷ்னல் ப்ராசஸிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணோம். ஸோ இதில் நிறையா வந்து ப்ராசஸ் இருக்குது, ஒரு ப்ராசஸாக பண்ணோம். ஸோ ஸ்டாண்டிங் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம பிரிண்டோட அவுட்புட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா எங்களோட நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ உங்களோட நேம்ஸ் அண்ட் கம்பெனி நேம்ஸ், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமோ இல்லைனா யாருக்காவது விஷ் பண்ண நினச்சிங்கன்னா அந்த விஷஸ் இங்கே வர மாதிரி நாங்கள் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தருவோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஸ்டாச்சூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கான வீடியோஸ் நாங்கள் வந்து கொடுப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.